Hello everyone, welcome back to this channel. இந்த வீடியோவில் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இது வாங்குறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் லேட்டரில் ஆட் பண்ணி லேட்டராக நீங்கள் பாருங்கள். 2 hours later. இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டுனா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் இந்த கிரெடிட் கார்ட்ஸை ஆஃபர் பண்ணி அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த சிபில் ஸ்கோர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். கிரெடிட் கார்டு அப்படின்றதுனா என்னென்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சியை உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணி உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு கடனாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட பணம் நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஆன் டைம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பில்லிங் டைம் வரும்போது நம்ம ஆன் டைமில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, 0 இன்ட்ரெஸ்ட்டு தான். சப்போஸ் ஆன் டைம் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடத்த நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹை. இப்போது கிரெடிட் கார்டை ஆஃபர் பண்ணி அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆனுவல் ஃபீ ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இருக்குது. இப்போ 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த பணம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். நிறைய கார்ட்ஸ் ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று கேட்கலாம், டெபிட் கார்ட்ஸ்லாம் நானும் நிறைய அக்கௌண்ட்ஸில் நான் வச்சுருக்கேன், அந்த கார்டெலாம் கொஞ்சம் கூட எனக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பணத்தை அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பேங்க் சைடில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 20,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 20,000 ஷோ ஆகும். பட் ஆனால் அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி லோன் மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் இருக்கும், நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த 20,000 எனக்கு ஷோ ஆகுது, ஸோ எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேங்க்கில் 1,00,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 1,00,000 கஸ்டமர்ஸும் இன்றைக்கி டெபாசிட் பண்ணி நாளைக்கே வித்ட்ரா பண்ணிப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஸோ பேங்க்கோட வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸோட மணியை மேனேஜ் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான். அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த டெபிட் கார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கிரெடிட் கார்டு பில்லு ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். டோட்டல் அமௌண்ட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த மணிலாம் பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு பில்லாக ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் கட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 கட்டுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க, பே மினிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி. அந்த மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் மேபி ஒரு 500 to 600 நீங்கள் கட்டினா போதும், நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் ஹை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண இடம். இப்போ அந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து அந்த ஒரு பணத்தை ஆன் டைமில் நீங்கள் பே பண்ணிவிடுவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆன் டைமில் கரெக்டாக அந்த பில்லிங் சைக்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டியூ டேட் வரும்போது கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லிட்ரலி 0% இன்ட்ரெஸ்ட்டோட நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். பில்லிங் சைக்கிள் அப்படின்றது என்னென்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பில்லு ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பில்லிங் சைக்கிள் டேட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த மந்தில் 15, 16 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். டியூ டேட் மந்த் ஸ்டார்டிங்லேயே வரும் 4th அப்போது. ஸோ உங்களுக்கும் சிமிலராக அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த கார்டை இப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி நீங்கள் 0% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 45 days நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வட்டியே இல்லாமல் நீங்கள் 45 நாளைக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்திங்கன்னா பில்லு ஜென்ரேட் ஆகிற டேட்டு 16ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மந்த்து. ஸோ நீங்கள் 17ஆம் தேதி நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 10,000 பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது அந்த பில்லு எப்போ ஜென்ரேட் ஆகுனா நெக்ஸ்ட் மந்த்து 16ஆம் தேதி. இப்போ பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி பில்லிங் சைக்கிள் அந்த பில் ஜென்ரேட் டேட் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் மந்த்து 16ஆம் தேதி எனக்கு ஜென்ரேட் ஆகும். பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 15 days உங்களுக்கு இருக்கும். ஓவரால் 45 days. இப்போ 17ஆம் தேதி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 16ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள்
12ஆம் தேதி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பில்லு வந்து எதில் வரும் அப்படின்னா அந்த 16ஆம் தேதி ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ அந்த டேட்டில் தான் வந்து அது வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். ஆனால் இப்போ நீங்கள் அந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 45 டேஸ் வருமானு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து அந்த பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அப்போலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 45 டேஸ். பட் ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் 14ஆம் தேதி 15ஆம் தேதி நீங்கள் பொருள் வாங்கியிருந்தாலுமே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லில் தான் உங்களுக்கு வந்து வரும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் ஜென்ரேஷன் அண்டு டியூ வந்து நீங்கள் கட்டுற ப்ராசஸ் எல்லாமே வந்து இருக்கும். தென் அடுத்ததாக வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் நிறையாலாம் வந்து மணிலாம் வந்து மேக் பண்ண முடியாது, நிறைய பர்ச்சேஸும் பண்ண முடியாது. பட் ஆனால் அது வந்து பெனிஃபிஷியல். சம்ஹவ் இட் ஹெல்ப்ஸ் அஸ். I think you'll like this. I did. சிபில் அப்படின்றது என்னென்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி. நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோமோ அது எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்து அனலைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு டேட்டாவும் வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபில் அப்படின்றது. நிறைய கம்பெனிஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்தது எக்ஸ்பீரியன், எக்கிஃபேக்ஸ், கிரிஃப், ஹைமார்க். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரெடிட் இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுற கம்பெனிஸ். இந்த சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ண நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வந்து லிமிட் இருக்க கிரெடிட் கார்டு வந்து வச்சுருக்கீங்க. நீங்கள் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லட்ச ரூபாயும் வந்து யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. அந்த கிரெடிட் கார்டில் 30% வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்கிங் ஆப்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பேயில் கூட அந்த ஆப்ஷன் இருக்குது. கூகுள் பேயில் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் சிபில் ஸ்கோரும் ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா தேர் ஆஃப்டர் யூ கேன் சி யுவர் சிபில் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது பார்த்தீங்க அப்படின்னா 758 வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ எதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, என்னென்னலாம் வந்து குட்டாக வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நோ லேட் பேமெண்ட்ஸ், நோ ஓவர் ஸ்பெண்டிங், நோ நியூ அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் வந்து நான் வந்து லோன் மாதிரி வாங்குறேன், அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிப்போர்ட் மாதிரி எனக்கு வந்து காமிக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த கூகுள் பே யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சிபில் ஸ்கோர் வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் லோனு, கார் லோனு இந்த மாதிரிலாம் வந்து பேங்க் வந்து போகிறீங்க அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பட் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து இந்த மாதிரி எதுவும் லோன் வாங்கியிருக்க மாட்டீங்க. அவங்க வந்து செக் பண்ணுவாங்க உங்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த லோன் வந்து வாங்கும் போது அவங்க பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபில் ஸ்கோர் தான். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்களாம் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கின லோன்ஸு அதெல்லாம் எல்லாமே வந்து ஆன் டைம் வந்து நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அந்த கிரெடிட் கார்டே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டில் ஆன் டைம் வந்து எல்லா பேமெண்ட்டும் வந்து பண்ணுறீங்களா அப்படின்ற இந்த ஹிஸ்ட்ரி தான் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோனே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ வந்து கொடுக்கலாம் அப்படின்ற டெசிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இந்த ஒரு சிபில் ஸ்கோரை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த லோன் வாங்கும்போது பேங்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்துருப்பீங்க, கிரெடிட் கார்டை வாங்கலாம், நம்ம வந்து வாங்கிட்டு ஆன் டைம் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிசர்ச் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் கார்டு வாங்கிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கூட வாங்கிடுங்க. சப்போஸ் வந்து எந்த பிளானும் இல்லை, ஒரு லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் நான் வந்து பிக் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு வந்து நான் அப்ளை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா டாப் 6 பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வெப்பேஜ் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 6 பேங்க் என்னென்ன கார்ட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு கார்டோட டீட்டெயில்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அஃபிஷியலாக அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுற அந்த பேங்க் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் சைட்டு அந்த கார்டு அப்ளை பண்ணுற ஃபார்மே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். உங்களோட அட்ரஸுக்கும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும்.
ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோ யூஸர் தான். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கிரெடிட் கார்டை வாங்கிட்டு அவங்க சம்பளத்துக்கு அதிகமாக வந்து அந்த கிரெடிட் கார்டில் வந்து செலவு பண்ணிவிட்டு இன்னும் கடனே கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே அப்டேட்டட், பி ஹாப்பி. திஸ் இஸ் மகாபிரபு. I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away like a card.